ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 12ஆம் தேதி மாசி மகம். 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும், சுபிக்ஷம் ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், எப்போ வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாசி மகம் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் விரத தினம் மகா சிவராத்திரி. அதை கடந்து வந்துட்டோம். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு பெரிய விரத தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மகம் தான். ஒரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திர தினத்தை தான் மாசி மகமாக எடுத்துக்கிறோம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்தில் வருடம் மாசி மகம் நடக்கும். அதுவே 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது மகா மகம். கும்பகோணத்தில் மட்டும் இல்லை, அன்றைய தினம் எல்லா கோவில்கள்லையும், சிவன் கோவிலாக இருக்கட்டும், பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், எந்த கோவிலெல்லாம் குளம் இருக்கோ, திருக்குளம் இருக்கோ, அந்த கோவில்களில் தெப்ப உற்சவம் நடக்கும். அந்த தெப்ப உற்சவத்தில் கலந்துக்கிறதே பெரிய புண்ணியம்தான். அன்றைய தினம் எந்த கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சிவபெருமான் வருணனோட பாவத்தை நீக்கி அவருக்கு நல்ல ஆசைகளை வழங்கின நாள் தான் இந்த ஒரு மாசி மக தினம். அதே மாதிரி எக்கச்சக்கமான புனித நதிகளோட பாவங்களையும் சிவபெருமான் அன்னைக்கு தீர்த்து வச்சிருக்காராம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்துல எல்லா புனித நீரும் கலந்து அவங்க பாவங்களை போக்கிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. புனித நீருக்கே அவ்வளோ பெரிய நல்லது நடக்கும்போது மனித பிரிவு நமக்கு நடக்காம இருக்காதா என்ன? கட்டாயம் நடக்கும். இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்ததும் இந்த ஒரு மாசி மகத்துல தானா. அதே மாதிரி அம்பாள் தாட்சாயி அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மகத்துல தான். இப்படி மாசி மகத்துக்குன்னு பல நல்ல விஷயங்கள் இருக்குது. நிறைய பேரால தை அமாவாசை, மகாலய அமாவாசை அன்னைக்கு உங்களோட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோ இல்ல பித்ருக்களும் செலுத்துறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லாம கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் தாராளமா மாசி மகம் அன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கடல் ஆடுதல் அல்லது நீர் ஆடுதல்னு சொல்லுவாங்க. புனித நதிகளை போயிட்டு நீராடினீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாபங்கள், பாவங்கள் நிவர்த்தி ஆகுமா. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கும். அதுதான் மாசி மகம் அன்னைக்கு புனித நீர் ஆடுறதுக்கான முக்கியமான நோக்கமே. அன்றைய தினம் எல்லா கோவில்கள்லையும் எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமான பூஜைகள் நடக்கும். சரி, முதல்ல மாசி மகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மாசி மகம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான். அந்த வகையில மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 3:53 பிறகுதான் மகம் நட்சத்திரம் பிறக்குது. அது மறுநாள், அதாவது மார்ச் 13ஆம் தேதி அதிகாலை 5:09 வரைக்கும் இருக்கு. இந்த ஒரு காரணத்தால மார்ச் 12 நாள் முழுக்க, அதாவது நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையா நீங்க மகம் நட்சத்திரத்தை தான் நீங்க கண் விழிப்பீங்க. அன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல புனித நதிகளை போய் நீராடுறது, கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்துறது, உங்க வீட்டில் மாசி மகம்காக எல்லா விதமான கடவுள்களுக்கும் வழிபாடு நடத்துறது எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, இது போக இப்போ நாம சொல்லக்கூடிய சில பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்களை மாசி மகம் தினத்தன்னைக்கு நீங்க வாங்கி வீட்டில் வைக்கணும். இந்த பொருட்கள் எல்லாமே மாசி மகத்துக்கும் அன்றைய தினம் வழிபட வேண்டிய கடவுள்களுக்கும் உகந்த பொருட்கள், ஏற்ற பொருட்கள். அதுல முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசி மகம் அப்படிங்கிறது மகம் நட்சத்திரம் தானே. இந்த மகம் நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரமா. கேது பகவானுக்கு உரிய தானியம் என்ன? கொள்ளு. நவகிரகங்கள்ல கேதுவுக்கு உரிய நட்சத்திரம் மகம். அந்த கேதுவுக்கு உரிய தானியமா இருக்கக்கூடிய கொள்ள ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ உங்களால எவ்வளவு வாங்கிட்டு வந்து வைக்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்சா அன்றைய தினம் நீங்க கொள்ளு வாங்கிட்டு வந்து வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கொள்ளு சுண்டல் தயார் செய்து அதை நீங்க நைவேத்தியமா படைச்சாலும் ராகு கேது தோஷம் இருக்குல்ல, அதுல இந்த கேது தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியா குறையும். அடுத்ததா இந்த மகம் நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு நாள்னு சொல்லியிருக்கோம். முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்கள் நிறைய இருக்கு. அது ரொம்ப எளிமையா எல்லோராலையும் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தனம் தான். அது வில்லை சந்தனமா இருந்தாலும் சரி, கட்டி சந்தனமா இருந்தாலும் சரி, இல்ல சந்தன பொடியா இருந்தாலும் சரி, உங்களால என்ன வாங்க முடியுதோ அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையை வச்சு பூஜை பண்ணிட்டு முருகப்பெருமானை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே உங்கள் வீட்டில் சந்தனம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய்க்காவது சந்தன வில்லைகளை வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். சிவபெருமானுக்கு உரிய மலர்கள் நிறைய இருக்கு. அதில் சிவபெருமானுக்கு பிடிச்ச ஒரு மலர் தாமரை மலர்.
இந்த தாமரை மலர் அப்படிங்கிறது எல்லா விதமான சிவன் கோவில்கள்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது தான். இல்லைன்னா நிறைய பேர் வீடுகளில் இருக்கக்கூடிய பக்கத்தில் குளங்களில் இந்த தாமரை பூ எளிதாக கிடைக்கும். இந்த தாமரை அந்த தாமரை அப்படின்லாம் கணக்கே கிடையாது. தாமரை பூ எது கிடைச்சாலும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் பூஜை செய்யலாம். அடுத்ததாக அன்றைய தினம், அதாவது மாசி மகம் வந்திருக்கக்கூடிய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்கும் உகந்தது, புதன் பகவானுக்கும் உகந்தது. இந்த புதன் பகவான் தான் புத்திகாரகன். அதாவது நாம் செய்யக்கூடிய வேலை, பார்க்கக்கூடிய வியாபாரம், தொழில், இது எல்லாத்துலேயுமே நமக்கு புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி திறம்பட செயல்பட வைக்கிறவரும் இந்த புத்திகாரகன் புதன் பகவான் தான். புதன் பகவானுக்கு உரிய தானியம் என்ன தெரியுமா? பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரை தானியமாக வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் நீங்கள் வைக்கலாம். இது உங்களுக்கு பார்க்கக்கூடிய வேலையிலையும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களாக இருக்கட்டும், அரிசி, தானியங்கள்னு சொல்லி சமையலுக்கு உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அன்றைய தினம் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த மாசி மகம் பொதுவாக வளர்பிறையில் வரும். ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு வரும், இல்லை பௌர்ணமிக்கு முதல் நாள் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி மாசி மகம், மார்ச் 13ஆம் தேதி மாசி மகத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. வளர்பிறை நாட்களில் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே போகுங்கிற ஒரு ஐதீகம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அதனால வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாசி மக தினத்தன்னைக்கு நீங்கள் வாங்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க, இல்லை வீடு நிலம் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட போறீங்க, பிஸ்னஸ் டீலிங் பேச போறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தாராளமாக நீங்கள் மாசி மகத்தன்னைக்கு செய்யலாம். அடுத்ததா மாசி மகத்தன்னைக்கு வாங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் குங்குமம். குங்குமம் அப்படிங்கிறது அம்பாள் அம்மனோட மறு உருவம். இந்த ஒரு மாசி மகம் அம்பாளுக்கும் அம்மனுக்கும் உகந்த நாள் தான். அதனால ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது குங்குமம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருட்களையும் கூட வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது உங்கள் குடும்பத்துக்கு நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும், சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். இந்த பொருட்களை ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் எப்போ வேணாலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜையில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையில பூஜைகளை நீங்கள் நடத்தலாம். இன்னொரு பக்கம் மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். முடிஞ்ச அன்றைய தினம் உங்கள் வீடு பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோவில் வாசல்ல தண்ணீர் பந்தல் அமைத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் இல்லை ஒரு பாட்டில் தண்ணீர், வாட்டர் பாட்டில் கொடுத்தாலே அது பெரிய பாக்கியம். இன்னொரு பக்கம் காவிரி மாதிரி பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த நீர்நிலைகளுக்கு போயிட்டு ஆடிப்பெருக்கன்னைக்கு எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்திட்டு நீங்கள் தாராளமாக நீராடிட்டும் வரலாம். இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் முறைப்படி நீங்கள் இந்த ஒரு மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் சகல விதமான நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். பொதுவாக ஒரு விரத தினம் ஒரு கடவுளுக்கு மட்டும் உகந்ததாக இருக்கும். ஆனால் மாசி மகம் அப்படி கிடையாது. எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள், புனித நதிகளையும் வணங்குறதுக்கான ஒரு நாள். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. கூடவே இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் வாங்கி வீட்டில் வைங்க, நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.